Hi guys, welcome back to my channel from Struggle to Stamina. We are in a 100 days challenge now. 20 days முடிஞ்சிருச்சு. Today is 21st day. நான் நேற்று வீடியோ போடல பிகாஸ் நான் நேற்று வந்து வெறும் வாக்கிங் மட்டும் தான் போனேன். ஐ வெண்ட் அரௌண்ட் 9.2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங். அதோட ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணுறேன். அது ஃபஸ்ட் பார்த்துருங்க. அது முடிச்சு என்னோட வெயிட் ஸ்கேலும் ஆட் பண்ணுறேன். அதையும் பார்த்துருங்க. தென் வி கேன் டாக். ஸோ என்னோட வெயிட் ஸ்கேல் இப்போ பார்த்துருப்பீங்க. வந்து ஐம் அட் 105.5 kgs தான். ஸோ நம்ம இந்த 100 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஐ வாஸ் அட் 108.7. ஸோ வந்து 10 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் 11th டே வெயிட் செக் பண்ணப்போ 107.2 இருந்தோம். 1.5 கிலோ குறைச்சிருந்தோம். அண்ட் அதில் வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸில் ஐ டுக் 1 டே பிரேக், ஒரு ரெஸ்ட் டே மாதிரி இருந்தது. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் செட் ஆஃப் 10 டேஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் 5 டேஸ் எதுவும் பண்ண முடியல, ரொம்ப ட்ராவல் ஜாஸ்தி இருந்ததுனால. ஸோ லாஸ்ட் 5 டேஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ 4 டேஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 105.5 kgs. இன்ஃபேக்ட் நான் மொதல் 10 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணதை விட இந்த பக்கம் இந்த செகண்ட் 10 டேஸ்ல இருக்க 4 டேஸ் ஒர்க் அவுட் பண்ணது தான் எனக்கு வெயிட் இன்னும் ஜாஸ்தி குறைஞ்சிருக்கு. என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, மேபி நான் வந்து 108 சூரிய நமஸ்காரம் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு. மேபி ஐ மீன் லைக் மோர் தேன் அ மந்த் அது ஆயிடுச்சு நான் சூரிய நமஸ்காரம் பண்ணி. 108 சூரிய நமஸ்காரம் பண்ணி 108 சூரிய நமஸ்காரம் பண்ணேன். அண்ட் இந்த 4 டேஸ்ல வந்து ஒரு நாளோ 2 நாளோ நான் லாங் வாக் மாதிரி போயிருக்கேன். அரௌண்ட் 9.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போயிருக்கேன். அண்ட் இந்த 4 டேஸ்ல நான் என்ன ஐ மீன் செகண்ட் செட் ஆஃப் 10 டேஸ்ல நான் பேசிக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணது என்னன்னா, சுகர் கட் பண்ணிட்டேன். ஒரு நாள் எப்பயோ கொஞ்சமா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மாதிரி ஏதோ பாயசம் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். ஸோ கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். அண்ட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குமே பிரேக் ஆகுது. ஒரு நாள் பிரேக் ஆச்சு. அரௌண்ட் 8:30 கிட்ட கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுதான் இந்த வீக்கான அப்டேட். ஐம் அட் 105.5 kgs நோ. வி ஆர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம். இன்னொரு 5.5 கிலோ தான் குறைச்சா ஒரு டபுள் டிஜிட் ஃபிகர், எப்படியாவது 99 kgs 98 kgs கிட்ட எட்டி பிடிச்சிடலாம். வந்து என்னோட கோல் என்னன்னா, நெக்ஸ்ட் 20 டேஸ்ல எப்படியாவது இன்னொரு 5.5 கிலோ குறைச்சிடணும். அதுதான் கோலாக இருக்கு. ஸோ இந்த வீக்கான இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் 10 டேஸ்க்கான பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரமும் நான் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப இப்போ நான் வாக்கிங்கும் ஒர்க் அவுட் ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸும் கரெக்டான பேஸில் இருக்கு ஐ ஃபீல். ஸோ வந்து சூரிய நமஸ்காரம் மட்டும் தான் நம்ம இன்னும் இன்க்ளூட் பண்ணல. அது வந்து நான் இந்த வாரத்துலேருந்து ஒரு 54 சூரிய நமஸ்காரம் வந்து கண்டிப்பாக டெய்லி இன்க்ளூட் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி ரெஸ்ட் டே விடக்கூடாதுன்னு பார்க்குறேன் இந்த 10 டேஸில். அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் 20 டேஸில் வந்து 5.5 கிலோ குறைக்கணும்னா நான் ரெஸ்ட் டே எல்லாம் விட முடியாது. ஸோ வந்து அதுதான் இந்த 10 டேஸ்க்கான பிளான். ஸோ மெயினாக என்னன்னாக்கா, ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த வாக் அண்ட் ஜாக் பண்ணிட்டு, வாக் அண்ட் ஜாக்லையுமே நான் இந்த வாரம் என்ன பிளான் பண்ணுறேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் செட் வந்து உங்களுக்கு 1 minute வாக் 30 seconds ஜாக் பண்ணோம் இல்லையா, அந்த 1 minute வாக் 30 seconds ஜாக் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறதே 1 minute வாக் 40 seconds ஜாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்கு. 1 minute வாக் 40 seconds ஜாக், அடுத்து 45 seconds ஜாக், அடுத்து 1 minute வாக் 1 minute ஜாக், அதுக்கப்புறம் 1 minute வாக் 1 minute and 10 seconds ஜாக், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. எல்லாமே 7 sets 6 sets 5 sets and 4 sets இப்படி பண்ணுறது தான் பிளானாக இருக்குது. ஸோ நம்ம டைமும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அந்த 5Kவும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். இப்போ வரைக்குமே நான் வந்து ஒரு 37 minutes 37.5 minutes அந்த மாதிரி தான், ஐ மீன் 37 minutes 30 seconds அதுக்குள்ள என்னோட 5K முடியுது. சம்ஹவ் இந்த 10 days முடியறப்போ ஒரு 35 minutes 36 minutesல என்னோட 5 கிலோமீட்டர் முடிக்கணும். லெட்ஸ் சி ஹவு இட் கோஸ். ஸோ தட்ஸ் இட். இந்த வீக்கான அப்டேட் இதுதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வந்து 3 கிலோ குறைச்சிருக்கேன் 20 நாளில். ஸோ இந்த வீக்கான அப்டேட் ஐ ஹவ் கிவன் யூ. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஹோப்ஃபுல்லி இந்த 10 days வந்து எதுவும் பிரேக் ஆகாமல் வாக்கிங், ஒர்க் அவுட்ஸ் அண்ட் சூரிய நமஸ்காரம் எதுவுமே பிரேக் ஆகாமல் பண்ணணும். தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஐ மீன் லைக் மீ சி யூ ஆல் ஆன் டெய்லி ஷார்ட் வீடியோஸ். என்னோட ஒர்க் அவுட்ஸ் பற்றி அப்டேட் பண்ணுற வீடியோ இருக்குது. அண்ட் என்னோட ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் பற்றின லாங்கர் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஹோப்ஃபுல்லி அது இந்த வாரத்தில் இல்லைனா பை எண்ட் ஆஃப் திஸ் 10 days நான் ஏதாவது பண்ண பார்க்குறேன். அது ஏதாவது பண்ணணும். அண்ட் தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ ஆர் ஆஸ்கிங் மீ ஃபார் சூரிய நமஸ்கார வீடியோ ஆல்சோ. நான் எப்படி பண்ணுறேங்கிற வீடியோ கேட்குறாங்க. அதுவும் நான் ஆட் பண்ண பார்க்குறேன். எப்படியாவது ஒரு 108 சூரிய நமஸ்காரம் வந்து என் ஒய்ஃப் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் வந்து பண்ணி அதோட வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ண பார்க்குறேன் 108. ஸோ அதுலேயுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த லாங்கர் வீடியோலாம் நான் ஸ்டார்டிங் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் இப்போ எப்படி பண்ணுறேங்கிறதான அப்டேட்டும் நான் உங்களுக்கு அந்த வீடியோலேயே தரேன். அண்ட் இதெல்லாம் என்னோட XXL டிஷர்ட் நல்லா செம லூஸாக இருக்கு. வெரி ஹாப்பி தட் ஐ மேட் till this one. So that's it for this week update. See you all on daily short videos and see you all on day 31 with my new weight update. Do like, share and subscribe my YouTube channel and follow my Instagram page for daily updates. We are on a 100 days challenge and இன்னும் ஒரு 80 days தான் இருக்கு. ஸோ 80 daysல ஹோப்ஃபுல்லி
I wish I reach around 80 or 85 kgs. That's it for today. See you all in next 10 days. Bye.